ஹாய், நான் பூஜா சுதாகர், யோகா ட்ரெய்னர். நம்ம இருக்கிறது யோக் ஃபிட் ஸ்டுடியோ, அண்ணா நகர். இன்றைக்கி நம்ம என்ன ஆசனா பார்க்க போகிறோன்னா சேது பந்தாசனா. சேது பந்தாசனா மீன்ஸ் பிரிட்ஜ் போஸ். ஸோ இப்போ அதை எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். ஸோ தண்டாசனா பொசிஷனில் உட்காந்துட்டு எக்ஸேல், லை டவுன். படுத்ததுக்கப்புறம் உங்கள் 2 கால்களையும் மடக்கி உங்கள் தொடைப்பகுதியோடு வச்சுக்கணும். வச்சதுக்கப்புறமேட்டு 2 கையும் 2 ஆங்கிள்லையும் கிராப் பண்ணணும். கிராப் பண்ணதுலாம் உங்களால் கிராப் பண்ண முடியல என்ற பட்சத்தில் 2 கைகளையும் ஃப்ளாட்டாக தரையில் வைக்கலாம். ஸோ இப்போ இவங்க உங்களுக்கோசம் 2 கைகளையும் தரையிலேயே வச்சுட்டு சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ 2 கைகளையும் ப்ரெஷர் பண்ணி மூச்சை இழுத்துக்கிட்டே உங்கள் உடம்பை மேலே தூக்குறோம். ஸோ இன்ஹேல், ரைஸ் யுவர் பாடி அப் அண்ட் பிளேஸ் யுவர் செஸ்ட் அண்ட் ட்ரை டு டச் யுவர் சின். ஸோ உங்கள் மார்பு பகுதி வந்துட்டு சின்ன டச் பண்ணணும். சின் வந்துட்டு செஸ்ட்டை டச் பண்ணக்கூடாது, செஸ்ட் தான் சின்ன டச் பண்ணணும். ஸோ இந்த பொசிஷன் சேது பந்தாசனா. சேது பந்தாசனா எவ்வளோ நேரம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, you can hold this position for 10 counts. நார்மல் இன்ஹேல், எக்ஸேல் மூச்சு விட்டுட்டு இழுத்துக்கிட்டே 10 கவுண்ட்ஸுக்கு ஹோல்ட் பண்ணலாம். இந்த மாதிரி 10 கவுண்ட்ஸ்க்கு 3 ரவுண்ட்ஸ் நீங்கள் ரிப்பீட் பண்ணலாம். ஸோ இதை வந்துட்டு யாரெல்லாம் பண்ணலாம், இதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த சேது பந்தாசனா பண்ணுறதுனால உங்களோட பேக், அதாவது ஸ்பைன் ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கும். யாருக்கெல்லாம் முதுகு வலி இருக்குது அப்படின்றாங்களோ அவங்களாம் இதை பண்ணால் உங்களுக்கு பேக், லோயர் பேக் க்யூர் ஆகும். அண்ட் இதை பண்ணுறதுனால உங்களோட செஸ்ட் ஓப்பன் ஆகும், ஷோல்டர் ஓப்பன் ஆகும். ஸோ செஸ்ட் ஓப்பன் ஆகிறதுனால ஆஸ்துமா இருக்கிறவங்க, மூச்சு ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதை பண்ணுறதுனால உங்களுக்கு தைஸ் ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கும். அண்ட் மென்ஸ்ட்ரேஷனல் கிராம்ஸ், அதாவது இர்ரெகுலர் பீரியட்ஸ், மென்ஸ்ட்ரேஷனல் கிராம்ஸ் இருக்கிறவங்க இதை பண்ணால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேது பந்தாசனா யாரெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, நெக் இஷ்யூஸ் இருக்கிறவங்க, நெக் இன்ஜுரிஸ் ஆனவங்க, சிவியர் பேக் பெயின் இருக்கிறவங்க, டிஸ்க் பல்ஜ் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க அண்ட் ஷோல்டர் இஷ்யூஸ் இருக்கிறவங்க இந்த ஆசனாஸை தவிர்ப்பது நல்லது. அண்ட் இந்த ஆசனா வந்துட்டு டியூரிங் மென்ஸ்ட்ரேஷன் பீரியட் பண்ண வேண்டாம். இதை எப்போ பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மென்ஸ்ட்ரேஷன் கிராம்ஸ் இருக்கிற டைமில் செய்யலாம். இந்த சேது பந்தாசனாவை ப்ரெக்னென்ட் லேடிஸ் பண்ணலாம். எப்போன்னு பார்த்தீங்கன்னா 3rd trimester, அதாவது 7th month அப்புறத்துலேருந்து இந்த பொசிஷன் நீங்கள் வந்துட்டு இந்த போஸ்டரை பண்ணலாம். இதை பண்ணுறதுனால உங்களுக்கு பெல்விக் அண்ட் ஹிப், தைஸ் எல்லாமே லூசன் ஆகும். உங்களுக்கு லோயர் பேக்குக்கும் ரொம்ப சூதிங்காக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம சேது பந்தாசனா பார்த்தோம். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு ஆசனாவோட உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது பூஜா சுதாகர், யோகா ட்ரெய்னர் ஃப்ரம் யோக் ஃபிட் ஸ்டுடியோ.